கிஷோர் பேசுகிறேன். இனிமேல் நம்ம ட்ரெண்டிங் தமிழில் வந்து நியூ பிசி ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான பிசி ட்ரிக்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோனால அப்லோட் பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது சில டைம் வந்து உங்கள் கீபோர்டு வந்து ரிப்பேர் ஆயிரும். இப்படி கீபோர்டு ரிப்பேர் ஆச்சுன்னா நம்மளோட ஜிமெயில் அது ஃபேஸ்புக் அந்த மாதிரி சோஷியல் மீடியா மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு ஒரு கீபோர்டு வேணும். கீபோர்டு இல்லாமல் அதை எப்படி யூஸ் பண்ணுறது தான் டுடே பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சதுன்னா பார்க்காதீங்க, தெரியலனா பாருங்கள். இது மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் விண்டோஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஸ் வாங்க. ஆல் ஆப்ஸ் வந்துட்டு உங்கள் மவுஸ், இது ஃபுல்லாக மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். பாருங்கள், அப்படியே கீழே வாங்க, ஃபுல்லாக கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு டபிள்யூ லைனில் பாருங்கள், இங்கே பாருங்கள் விண்டோஸ் ஈஸி ஆஃப் ஆக்சஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கீபோர்டு வந்துடும். இந்த கீபோர்டோட சைஸை உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இப்போது நோட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், NOTES நோட்ஸ் நோட்பேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இப்போ சுத்தமாக கீபோர்டு யூஸ் பண்ணல, ஃபுல்லாக இந்த ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து கீபோர்டு வந்து இல்லாத சமயத்தில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.